இருக்கட்டும், வேற யார் வேணாலும் இருக்கட்டும், சொந்தக்காரங்க பற்றி தனி வீடியோ போடுவோம். இங்கே யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உரிமையும் இல்லை, அதுக்கான அறிவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கும் போது செம்ம ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ஃப்ரெண்டு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னார். அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணால் பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாமல் சொந்தக்காரவங்க எந்த கான்டெக்ஸ்ட்டும் தெரியாது, எந்த டெப்த் ஆஃப் நாலேஜும் இல்லாமல் அட்வைஸ் பண்ண மட்டும் வந்துடுறாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு யாராவது சொன்னாங்கன்னா ரேஷ்னலாக ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். என்ன பிஸ்னஸ் என்ன ஏதுன்னே கேட்காம எடுத்தோன்னே பிஸ்னஸ்னாலே ஃபெயிலியர் தான், இது மாதிரி புதுசாக யாராவது ஒரு ட்ரீமை சொல்லும்போது பொதுவான ஒரு கருத்து வைக்கிறாங்கல்ல, அது எத்தனை பேரோட கனவுகளை உடைக்குது. அவங்கள ஜட்ஜ் பண்றாங்க. இந்த பிசினஸ்க்குலாம் நீ செட் ஆக மாட்ட, பிசினஸ் ஸ்கில்ஸ்லாம் உன்கிட்ட இல்ல அப்படின்னு. பிசினஸ் ஸ்கில்ஸ் இல்ல வளர்த்துக்கோன்னு கூட சொல்றது இல்ல, இந்த பிசினஸ் ஸ்கில்ஸ்லாம் இல்ல, நீ செட் ஆக மாட்ட. சரி, ஏன் இவங்க ஜட்ஜ் பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கும் போது செம ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. என்னன்னா, அவங்களுக்கு பிசினஸ் பத்தின அறிவு அவ்வளவுதான். அவங்க ஒரு லென்ஸை போட்டுட்டு பாக்குறாங்க, இது நல்லது, இது கெட்டது, இது சேஃப், இது அன்சேஃப் அப்படின்னு. அதை இன்னொருத்தவங்க மேல வந்து திணிக்க கூடாது இல்ல. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது ஜட்ஜ் பண்றாங்கன்னா அது நம்மள ஜட்ஜ் பண்ணல, அவங்க ஒரு கண்ணாடியை போட்டுட்டு பாக்குறாங்க, அதனால அவங்களுக்கு அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். நம்மளோட கனவுகளோ ஸ்கில்ஸோ எபிலிட்டியோ எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. மற்றவங்க ஒப்பீனியனை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இதை அக்ரி பண்றீங்களா? ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க சொந்தக்காரங்களுக்கு இதை ஷேர் பண்ண முடியாது, பட் ஸ்டில் அதை கஷ்டப்படுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன்.